உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அத்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னி ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத கிரக பெயர்ச்சிகளும் அதனால் நடக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்தாச்சு. மற்றவங்களுக்காக நிறைய நன்மைகளை செய்து அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இப்போவும் தான் நினைக்கக்கூடியது என்னென்னா, ஒரு வைராக்கியமான நிலையில் நாம் நினச்ச இலக்கை அடையணும். அதற்கு எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கவும் தயார். பட் அதற்குரிய வாய்ப்புகள் மட்டும் அமைகிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் பிரேக் ஆகுது, ட்ராப் ஆகுது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி சில பாதிப்புகளை சந்திச்சிங்க. இதனால் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு குடுக்கல் வாங்கல், பண ரீதியில் நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது என்ன பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் போதும். தொழில் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இந்த இடத்துல உருவாகுது. எப்படி உருவாக்குது, எதனால் உருவாகுது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இத்தனை நாள் வக்கர நிலையில் இருந்தாங்க. இப்போ இயல்பு நிலைக்கு வர போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி 7ஆம் பாவத்திற்கு போகிறார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு இருக்குது. அப்போது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் நிலையில் நிற்கிறது. செவ்வாய் மிகச்சிறந்த யோக பலத்தை கொடுக்குது. அப்போது இந்த எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பாசிட்டிவான நிலையில் இருக்கிறதுனால இப்போது முயற்சி எந்த விதத்தில் எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த முயற்சி பெரிய லெவலில் பலமான நிலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். அப்போது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தாலும் இத்தனை நாட்களாக தடையாக இருந்திருந்தால் இப்போ உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்தாலும், சில மன அழுத்தங்களை கடந்து வந்திருந்தாலும், சில இழப்புகளை சந்திச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் மீண்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அருமையான தருணமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்தினாலே போதும். இதெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளிகள், எப்போவுமே எதற்கும் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் நடந்த நெகட்டிவை நினச்சி நடக்கக்கூடிய பாசிட்டிவை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அப்போது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் திருமண முயற்சிகள் நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க. அந்த திருமண முயற்சிகளால் எடுத்த ஒவ்வொரு நிகழ்வுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை நினச்சதுக்கப்புறம் கூட அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. அதுலேயும் ரொம்ப நாளாக இஷ்டப்பட்டு இதுதான் என்னுடைய லைஃப்னு நினச்சவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களே விலகி போயிட்டாங்களேன்ற ஒரு வழி வேதனைகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை நீங்கள் அடையணும்னா முதல்ல இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். திருமண முயற்சியும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சியில் எடுக்கிறவங்களா இருந்தால் அதற்குரிய பரீட்சையை எழுதியோ, இல்லை ஆல்ரெடி நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன் டெம்பரவரியா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல பிறக்கும். அதனால் முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நம்பிக்கையோடு இறங்குங்க, நம்பிக்கையோடு அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்களை உருவாக்கிடும். அதுலேயும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இருக்கும். அவர்களது எதிர்கால ரீதியில் நிறைய தடைகளும் ப்ளஸ் அவர்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். அந்த விடிவு காலம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கண்டிப்பாக மற்றவர்கள் கண்டு வியப்படைகிற அளவுக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அது வேலையிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி அவர்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமான மேன்மைகள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் சிலருக்கு வண்டி ரீதியில் சில விபத்துகளை கடந்து வந்திருப்பீங்க. அந்த விபத்துகளால் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது உங்களை விட்டு நீங்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். மேற்கொண்டு ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கொடுத்த பணம் கை சேரலையேன்ற ஒரு
குழப்பத்தை உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது மாறும். அப்புறம் உங்களுக்கு சினிமா துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளாக உங்களால் மற்றவர்கள் நலன் அடைஞ்சிருப்பாங்க. இதற்கு மேலே நீங்கள் நலன் அடைய போகிறீங்க. நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் கன்னிராசி அன்பர்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி, நெசவு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடியவங்க, வாகனத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கனரக வாகனங்கள் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் பிறக்கும். சாதாரண ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன், ஒரு டிரைவராக இருக்கிறேன், ஒரு கடையில் கூலி தொழிலாளி இருக்கிறான்னா எனக்கு எந்தவித ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறான்னா சம்பளம் கட்டலை, ஆனால் அது எனக்கு பத்தில் மீண்டும் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையுமா, ஒரு நல்ல ஒரு தொழில் பிஸ்னஸ் ஏதாவது தொடங்க வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இது அதற்குரிய ஒரு காலம், அதற்குரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். புது உறவு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டங்களில் பழக்க வழக்க ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட சில நட்பு ரீதியில் சலிப்பு சங்கடங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் இயல்பு நிலைக்கு மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதை உடனே கண்டுபிடிச்சிருங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்பேற்பட்டவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ரீதியில் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருந்தாலும் இப்போது உங்கள் முயற்சியால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக வீடு, மனை சார்ந்த ரீதியில் வாய்ப்புகள் அமையும். பூமி வாங்கவோ வீடு கட்டவோ அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். உங்களோட பிறந்தவர்களுக்குரிய திருமண முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா என்னை பொறுத்தவரையிலையும் பூர்வீக சொத்துக்களும் முன்னோர்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் தீரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கை கொடுக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஜனன ஜாதகம் மிக அவசியம். ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதில் எத்தனை இருக்குது, அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் முதல்ல பார்க்கணும். அதே நேரத்தில் திசாபுத்திகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அந்த திசாபுத்திகள் எந்த திசை நடக்குது, அந்த திசையினுடைய நாதன் 6 to 12 அதிபதியாக என்ன ஏதுன்றதை நம்ம முறையாக பார்த்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தார். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களே, நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் இது ரொம்ப அவசியம். இப்போ உங்களுடைய ராசி கன்னிராசியாக இருந்து ஒருவேளை உங்களுடைய லக்னம் துலாம் லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், தொழில் ரீதியில் நிலையாக ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியாது. எப்போ பார்த்தாலும் இடமாற்றங்களாகவே இருக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியில் வேலை ரீதியில் எப்போ பார்த்தாலும் குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். போடுற பணத்தை எடுக்க முடியாத ஒரு நிலைமை, மீண்டும் 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 மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை. எந்த இடத்துலையும் உங்களுடைய அந்த வேகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியாமல் ஒவ்வொன்றையும் விட்டு மீண்டும் மீண்டும் புதுசாக தொடங்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஜனன ஜாதகத்தில் அதன் லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடும். திசா புத்திகளை பொறுத்து பல மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே சமயம் நீங்கள் நோட் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த லக்ன பாவம், அதாவது உங்களுடைய ராசியினுடைய பாவத்திற்கு இப்போது உங்களுக்கு ராகு ப்ளஸ் கேது 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் மோட்சத்துக்கு கொண்டு வந்துடலாம், எப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அப்போது சட்ட ரீதியில் இருக்கிற பிரச்சனையும் சரி, வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, அதே நேரத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட தகராறும் சரி, இந்த காலகட்டங்களில் சரி பண்ணலாம். அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்லா தெளிவாக தெரிஞ்ச அந்த ஒரு முடிவெடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவெடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திடும். அதே நேரத்தில்
கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.